காங்கிரஸ் வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், கூட்டணியை நம்பி அரசியல் நடத்த முடியாது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு விஷயத்துல காங்கிரஸ் எப்படி என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? தேவைன்னு இருக்கா, தேவையில்லைன்னு இருக்கா? ஒரு இணைந்த கூட்டணியாக தான் அந்த வெற்றி கிடைக்க பெற்றது. ஆனாலுமே நாங்கள் முதல் வரிசையில் இருக்கிறோம். நாங்கள் வீழ்ந்து விடவில்லை. 25 சீட்டை வாங்கிட்டு 4 சீட்டுகள் வெற்றி பெறவில்லை. 18 சீட்டுகள் வெற்றி பெற்றோம். 18 இடங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னா நாங்க வலிமையா இருக்கிறோம். உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா ஒத்துமையா இருக்கிறாங்க. நம்ம பொது எதிரியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க 1008 முரண்பாடுகள் இருக்கும். அப்ப யார் ஜெயிப்பா யார் தோப்பான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நைனா நாகேந்திர கூட்டணி, அமித்ஷா கூட்டணி என்பது ஒரு அடிமைத்தன கூட்டணியாக இருக்கிறது. நாங்கள் அப்படி அல்ல. செல்வப்பிரந்தை தலைவர் இது போன்ற உளறல் கருத்துக்களை சொன்னாலோ, அகில இந்திய தலைமை சொன்னாலும் தான் நாம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரி 3ஆம் தரமான தலைவர்கள் சொல்வதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இப்ப அங்க ஒருத்தர் உங்களுக்கு நீங்க வாங்கன்னு ரெட் கார்பெட் போட்டு கமலம் சிறப்பு கமலம் எல்லாம் விரிச்சு உங்களை வரவேற்கிறது காத்திருக்கிறார்ல. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய தாவேகா சிவப்பு கம்பளம் விரித்தால் கூட அவர்கள் அனுபவமற்றவர்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திரு லாரன்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? அருமையா இருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம தேர்தல் நெருக்கத்துல பல்வேறு கட்சிகள் பல பிரச்சாரங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் திமுக காங்கிரஸ்க்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தொடர் செய்திகள் மூலமாக நம்மளால பார்க்க முடிகிறது. மதுரையில நடந்த ஒரு கூட்டத்துல திமுகவினுடைய அமைச்சர் ராஜா கண்ணப்பன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காங்கிரஸ் வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், கூட்டணியை நம்பி அரசியல் நடத்த முடியாது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அப்ப காங்கிரசினுடைய தேவை திமுகவுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்தியா கூட்டணியுடைய தமிழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர் இந்த தேசத்தினுடைய நலனின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர். அவருக்கு இந்த கூட்டணியுடைய தேவை என்னவென்று நன்றாக தெரியும். அதனுடைய அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கூட்டணி எக்கு கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் அடிக்கடி தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், அருமை தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் உறக்கமாக அழுத்தமாக அதை சொல்லி வருகிறார். அதை தாண்டி காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் சில தலைவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில தலைவர்களும் சில நேரங்களில் அவர்களுக்கு விருப்பம் போல் சில வார்த்தைகளை உமிழ்கிறார்கள். அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்க மாட்டாங்கன்றீங்களா? கண்டிப்பா. இல்ல இப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு விஷயத்துல காங்கிரஸ் எப்படி என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? தேவைன்னு இருக்கா, தேவையில்லைன்னு இருக்கா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஜனநாயக கடமை. அனைத்து தொண்டர்களுடைய விருப்பம் அது. அந்த இயக்கங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் நாம் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்பதை தமிழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோடு பேசி அதிகாரத்தில் என்ன பங்கை நாம் பெற்றுக்கொள்வது, தமிழகத்தில் எப்படி நாம் ஆட்சியை செலுத்துவது என்கிற உயரிய சிந்தனைகளை அகில இந்திய தலைமைக்கு தமிழக காங்கிரஸ் எடுத்துரைக்கும். அதன்படி எது தேவையோ அதை கேட்டு பெறுவதற்கு ராகுல் காந்தி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை கொடுப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. இல்லையே, முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லலையே. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது தமிழக அரசியல் களத்துக்கு சரி வராதுன்ற மாதிரில சொல்றாரு. எப்பவுமே இந்த காங்கிரஸ் இயக்கம் என்பது ஒரு கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துடைய நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, தேசத்தினுடைய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, ஜனநாயக விளிமியங்கள் காக்கப்பட வேண்டும், இந்த மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு கல்வி கிடைக்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட வேண்டும், அனைத்து தேவைகளையும் மக்களுக்கு பெரும்படியான ஆட்சி வருவதை மட்டும்தான் காங்கிரஸ் இயக்கம் இலக்காக கொள்ளுமே தவிர அதிகாரத்தை அடைவதற்காக மட்டும், அதிகார பசிக்காக மட்டும் இயக்கம் நடத்துவது காங்கிரஸ் கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி எப்போதுமே மக்களுக்கான இயக்கமாக ஒரு ஒருங்கிணைந்த, மகாத்மா காந்தி அவர்கள் அனைத்து இன ஜாதி மக்கள் ஒன்றிணைந்து வாழ இந்த தேசம் வழிவகை செய்ய வேண்டும் என்றுதான் போராடினார். அந்த போராட்டம், அந்த சிந்தனை தான் காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை. தமிழகத்தில் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களாகவோ இன்ன பொறுப்புகளை தந்தால்தான் நாங்கள் கூட்டணி சேர்வோம் என்பதல்ல எங்களுடைய நோக்கம். மத சார்பின்மையை உயர்ந்த நோக்கமாக கொண்டு தமிழக மக்களுடைய வாழ்வியல் நலனிலே அக்கறை கொண்டு இந்த எந்த சூழ்நிலையில்
எந்த இயக்கம் ஆட்சி செலுத்த வேண்டும், நாம் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற சிந்தனையை அகில இந்திய தலைமை தெளிவாக உணர்ந்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு பேசி நல்ல கூட்டணியாக, ஒற்றுமை கூட்டணியாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் எங்களுக்கு ஒருவேளை பங்கு கிடைக்காவிட்டாலும் கொள்கை வெற்றி பெறுவதற்காக, பாசிச சித்தாந்தம் தோற்கடிக்கப்படுவதற்காக இந்த கூட்டணி தொடரும். இன்ன பிற கருத்துக்கள் அவர்களுடைய அபிலாஷைகளாக இருக்கலாம். ஆனால் தலைவர்களுக்கு தெரியும், மக்களுக்கான சிந்தனையை விதைக்க வேண்டும், மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இயக்கம் ஆட்சியில் இருந்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்தை பங்கு கொடுப்பது ஒத்து வராதுன்னு முதல்வர் சொல்றதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறதா, இல்ல பரவாயில்ல நம்ம பொது எதிரியை கணக்குல வச்சு நம்ம எதிர்கொள்றோம்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதா? எங்களை பொறுத்தவரையும் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் களத்தில், அதுதான் எங்களுடைய நோக்கம். இல்ல இப்ப இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சிக்கு வராது என்பதால் முதல்வர் ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்து வராது என கூறியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடருமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு, யாரும் கூட்டணி பத்தி எல்லாம் பேசவே இல்லை, எங்களுக்குள்ள சுமூகமா இருக்குன்றாரு. அவங்க பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா ஒத்துமையா இருக்கிறாங்க. நம்ம பொது எதிரியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க 1008 முரண்பாடுகள் இருக்கும். அப்ப யார் ஜெயிப்பா யார் தோப்பான்ற ஒரு கேள்வி வருது இல்ல? உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க, ஊடகவியலாளர், உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விசிக இன்ன பிற கட்சிகள் எப்படி கூட்டணியில் கருத்தொற்றுமையாக இருக்கிறார்கள், பல்வேறு வேறுபட்ட கருத்துக்களை பேசி இருந்தாலும் கூட்டணி என்கின்ற நிலையில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் உங்களால் பார்த்திருக்க முடியும். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவருடைய கட்சி ஒரு அடிமை கட்சியை அடிபணிய வைத்து கூட்டணியை முடிவு செய்தார்கள். அதற்கு நான் உதாரணம் சொல்ல முடியும். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்து எடப்பாடியை கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது ஏன் காலம் தாழ்த்தினார்கள் என்பது உலக மக்களுக்கு அறியும். அது மட்டுமல்ல, எப்படி நிர்பந்திக்கப்பட்டு ஒரு கைதியை கொண்டு அமர்த்தி ஒரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் எப்படி பத்திரிகையாளரை சந்திப்பாரோ அது போன்ற ஒரு நிகழ்வுதான் அன்றைக்கு கூட்டணி அமைய பெற்றது. அதை நான் பார்த்து வேதனை அடைந்தேன். காரணம், ஜனநாயக இயக்கங்கள் இப்படி அடிமையாகி விடக்கூடாது, அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். அந்த வகையில் எதற்காக எடப்பாடி இத்தனை பயப்படுகிறார், அமித்ஷா எப்படி இந்த ஒரு அடிமைத்தனத்தை இங்கே தமிழகத்தில் அரங்கேற்றிட்டு போனார் என்பதெல்லாம் பார்க்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாட்டாளி மக்கள் யாரும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நயினார் நாகேந்திரன் பல்வேறு காரண சூழலில் பல வார்த்தைகளை பேசுகிறார். அமித்ஷா வந்து சொன்னதை சொல்லிட்டு போறாரு. இன்றைக்கு வரைக்கும் என்டிஏ தலைமை கூட்டணி தான் சொல்றாங்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி என்கின்ற பேச்சும் பல இடங்களில் இருந்து வரவில்லை. என்றைக்காவது முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை இங்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தான் ஆட்சி, நாங்க அதுல கூட்டணி தான் பங்கு வைப்போம் சொல்லல, என்டிஏ தலைமையில் ஆட்சி என்றுதான் சொல்கிறாரு. முரண்பட்ட கோட்பாடுகள் அந்த கூட்டணிக்குள்ளதான் இருக்கே தவிர எங்கள் கூட்டணி இல்லை. நாங்கள் அடிமை கூட்டணியும் இல்ல. எடப்பாடி நயினார் நாகேந்திர கூட்டணி, அமித்ஷா கூட்டணி என்பது ஒரு அடிமைத்தன கூட்டணியாக இருக்கிறது. நாங்கள் அப்படி அல்ல. எந்த இடத்துலயுமே எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லி யாரும் மறுக்கல. கூட்டணியில் இருக்கிற யாரும் மறுக்கவில்லை என்பது ஒரு பக்கம், ஆனா யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? நீங்க எங்கேயாவது சொன்னாங்களா இந்த கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தின் முதல்வராக நாளை வரப்போகிறார் என்று எப்போவாது அமித்ஷா தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்த போது சொன்னாரா? அல்லது பாரத பிரதமர் சொன்னாரா? நீங்க வந்து ஒரு 3ஆம் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதை மட்டும் வைத்து நாம் முடிவெடுக்க முடியாது. ஒரு முழுமையான தகவலை நாம சொல்லணும். எப்போதுமே பாஜக எந்த மாநிலங்கள் எல்லாம் சென்று கூட்டணி அமைக்கிறார்களோ அந்த கட்சிகளை கபலீகரம் செய்வதுதான் அவர்களுடைய வழக்கம். இன்றைக்கு ஏதோ ஒரு மிரட்டலுக்கு, ஏதோ ஒரு அச்சத்தோடு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி சேர்த்திருக்கிறார். ஆனால் மக்கள் வஞ்சிக்கப்படுவார் என்பதை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. அவர்களுடைய நலமும் அவருடைய சகாக்களின் நலமும் மட்டுமே அவருடைய சிந்தனையில் இருப்பதனால இன்றைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறார். அப்படின்னு பார்த்தா உங்க கட்சியிலிருந்தே கலக குரல் வந்துட்டு இருக்குல்ல, மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பது 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் காங்கிரஸ் கட்சியின் தவறுன்னு சொல்லி உங்க கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு. கட்சிக்குள்ளே கலக குரல் வருது. கண்டிப்பாக எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், எங்களுடைய தலைவர் கனவு தலைவர், எங்களுடைய இந்த இந்தியாவை ஆளப்போகின்ற, ஜனநாயகத்தை கட்டியமைக்க போகின்ற ஒரு அருமையான தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். யாரும் கூட்டணி குறித்து பொது தளங்களில் பேசக்கூடாது என்று. அதையும் மீறி சில நேரங்களில் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் கருத்துக்கள் பேசுகிறார்கள். எதனால் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆன காரணத்தால் நாங்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் தலைவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மற்றபடி தமிழக காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தை தலைவர்கள் இது போன்ற உளறல் கருத்துக்களை சொன்னாலோ, அகில இந்திய தலைமை சொன்னாலும் தான் நாம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரி மூன்றாம் தரமான தலைவர்கள் சொல்வதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இப்ப கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எடுத்துக்கிறதா, இல்ல கட்சி சுதந்திரம் கொடுத்திருக்கு, பேச்சுரிமை கொடுத்திருக்கு அப்படி நம்ம புரிஞ்சுட்டு போயிடுறதா? எங்களுடைய இயக்கம் எப்பவுமே ஜனநாயகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இயக்கம். பேச்சுரிமையை உள்ளுக்குள்ள இருந்து கூட விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய இயக்கம். எப்போதெல்லாம் ஒரு விமர்சனம் வருகிறதோ அப்போதுதான் நியாயம் பிறக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறவர்கள். இப்போது விமர்சனங்கள் வருகிறது, அந்த விமர்சனங்கள் எல்லாம் தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழகத்தினுடைய தலைவர் ஏற்றுக்கொள்வாரா? மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தலைவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்வாரா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவது ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலுக்காக அவர்கள் பேசுகிறார்களே தவிர மற்றபடி இல்லை. நாங்கள் அவர்களை கண்டிக்கலாம். அவர்களை வேறு முயற்சிக்கு போனால் அது ஜனநாயகத்துக்கு எதிராக போய்விடும். நாம் ஒரு ஜனநாயக இயக்கத்தை வைத்து விட்டு பேச்சுரிமையை மறக்க முடியாது. அதற்காக அவங்களை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்ததான் தலைவர் செய்திருக்கிறார், மீண்டும் கட்டுப்படுத்துவார். இனி அவர்களே சொல்லுவார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று இதே மாணிக் தாகூர் இன்னொரு நாள் பேச போகிறார். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. இல்ல, இப்ப உங்க கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறாங்கலாம் செய்திகள் வருது. அவரெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவெல்லாம் பேசுறாரு, அவன் விஜய்க்கு ஆதரவெல்லாம் பேசுறாரு. கட்சியில ஒரு செட்டு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது இல்ல இங்க. இயக்கத்தின் மீதும் இந்த சித்தாந்தத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் முழுக்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் பேசுவார்கள், நிற்பார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை. தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எதற்காக பேச, அவருடைய அபிலாஷை, அவருடைய ஆசை, அது நான் இப்ப மறக்க விரும்பவில்லை, அது அவருடைய ஜனநாயக கடமை, அவர் பேசுகிறார். ஆனால் எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழகத்தில் இயங்கக்கூடிய கூட்டணி வலுவாக இருக்கிறது. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற தொண்டர்கள் வரை அதை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணி நினைத்தால்தான் பொது எதிரியான பாரதிய ஜனதாவை இந்த மண்ணை விட்டு அகற்ற முடியும் என்பதில் நாங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். சரி, திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமாக வருகின்ற 22ஆம் தேதிக்கு பிறகுதான் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த போவதாக செய்திகள் வந்திருக்கு. இப்ப எந்த கட்சிக்கும் இது வரைக்கும் தொகுதி பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தல திமுகவுடைய கூட்டணியில. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு அதிக தொகுதியில கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வருது. இப்போது தமிழகத்துல கடந்த காலங்களை விட தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு பிரமிப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது எங்களால் கிராமப்புறங்களில் இருக்கிற எங்களை போன்ற தொண்டர்களால் தலைவர்களால் உணர முடியும். காரணம் என்னன்னா, தமிழகத்திலே தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் பொறுப்பேற்று வந்த பிறகு கிராமம் தோறும் சென்று கிராம கமிட்டிகளை அமைத்து எங்கெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தின்பால் நம்பிக்கை கொண்ட இளைஞர்களும் மக்களும் சிதைந்து கிடந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கிராஸ் ரூட் லெவல்ல நாங்க ரொம்ப மிகுந்த சக்தி படைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், சிந்தனையின்பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள், கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் பலமாயிருக்கிறோம், வலிமை பெற்றிருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்பது கேட்பது எங்களுடைய ஜனநாயக கடமை, உரிமை. அந்த உரிமையை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடுத்து சொல்லுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை உணர்ந்து சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் எங்களுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி தருவார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதற்கு காரணம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தாய் உள்ளம் கொண்டவர் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப 2006க்கு பிறகு, அதுக்கு பிறகு 2011 இருக்கட்டும், 17 தேர்தலா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே எலெக்ஷன் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வீழ்ச்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா காங்கிரஸ் மேல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது நீங்க அதிகமா கொடுக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? உண்மைதான், அதான் சொல்லல. கடந்த காலங்களில் சில வீழ்ச்சிகளை நாங்கள் சந்தித்திருந்தாலும் இப்போது நாங்கள் வீரநடை போட்டு வலிமை பெற்றிருக்கிறோம் என்பதை நான் அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல பாத்தீங்கன்னா 25 சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதுல 18 தொகுதிகளை வென்றெடுத்தோம். 25 தொகுதிகள்ல 18 தொகுதிகள் என்பது ஒரு நீங்க விழுக்காடு சதவீதம் பாத்தீங்கன்னா நாங்க அதிகமான தொகுதிகளை வென்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டார்கள், நாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டோம், அதுல எத்தனை விழுக்காடு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், நாங்கள் எத்தனை வெற்றி பெற்றோம் என்று பார்த்தால் முதல் வரிசையில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு இணைந்த கூட்டணியாக தான் அந்த வெற்றி கிடைக்கப்பட்டது. ஆனாலுமே நாங்கள் முதல் வரிசையில் இருக்கிறோம். நாங்கள் வீழ்ந்து 25 சீட்டை வாங்கிட்டு 3-4 சீட்டுகள் வெற்றி பெறவில்லை, 18 சீட்டுகள் வெற்றி பெற்றோம். 18 இடங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னா நாங்க வலிமையா இருக்கிறோம். இன்னும் கூடுதல் இடங்களை கொடுத்து கூடுதல் கூட்டணிக்கு வலிமை சேர்ப்பதற்காகவும் வெற்றியை சுலபமாக பறிப்பதற்காக தான் நாங்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்கிறோமே தவிர நாங்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு மட்டும் கேட்கவில்லை. எங்களுடைய நோக்கம் இந்த இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கணும்னா எல்லா பகுதிகளிலும் வெற்றி பெற முடியும். எங்களுக்கு காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெற்று அதிகமான தொகுதிகள் நின்னா அதிகமான சீட் இந்த கூட்டணி கிடைக்கும், ஆட்சி இலகுவாக நடக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப அதிகமான பர்சன்டேஜ் வகையில பார்க்கும் பொழுது 2021 4.3 கிட்டத்தட்ட ஒரு 5% கூட வச்சுக்கிட்டா கூட
2011 கம்பேர் பண்ணும்போது 6-11 பிறகு அந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 9.3 எங்க இருக்கு, 4.5 இல்ல 5ன்றது எங்க இருக்கு? அப்ப வீழ்ச்சியை நோக்கி தான் நகர்றோம். அப்ப அந்த இடத்துல ஒரு கட்சியாக, ஒரு ஆளும் கட்சியாக, கட்சிகளுக்கு தலைமை தங்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வர்றது இயல்பு தானே. அதை நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்தலாமா? இல்ல, நாங்கள் 234 தொகுதிகளும் போட்டியாளர்களை நிறுத்தி நாங்கள் 234 தொகுதிகளையும் போட்டியிட்டால் எங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக கண்டுணர முடியும். நாங்கள் நின்றது 25 தொகுதிகள். எங்களுடைய வாக்குகள் இன்னப்புற தொகுதிகளில் எங்கள் கூட்டணி கட்சிக்கு கணிசமான வாக்குகள் சென்றிருக்கு. நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், எங்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய 19 சட்டமன்ற தொகுதியில அங்க நாங்க இந்த கூட்டணி சார்பா நின்ன சின்னம் உதயசூரியன். ஆனால் லட்சக்கணக்கான வாக்குகளை எங்க மக்கள், காங்கிரஸ் கட்சி மக்கள் வாரி அழைத்தார்கள். நீங்க எல்லாம் அதிகமான வாக்குகள் கொடுத்தார்கள். அங்க வந்து திராவிட முன்னேற்ற பலம் என்ன என்பது அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். நாங்கள் மிகவும் பலமான தொகுதி அது. இது போல பல தொகுதிகளில் இந்த மாநிலம் முழுக்க எங்களுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இன்னப்புற கூட்டணி கட்சிகள் நின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குகளை எல்லாம் எங்களோடு சதவீதமாக எண்ணி பார்த்து விட முடியாது. நாங்கள் 25 தொகுதிகளில் எத்தனை வாக்குகள் பெற்றோமோ அதுதான் நீங்க வெளிக்காடாக எடுத்துக்கொள்கிறீர்கள். அதல்ல எங்களுடைய வாக்கு சதவீதம். நாங்கள் 234 தொகுதிகளிலும் நாங்கள் நின்றால் எங்கள் வாக்கு சதவீதம் என்ன என்பது உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரியும். இப்போது நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் நாங்கள் 18 விழுக்காடை தாண்டி எங்களுடைய வாக்குகளை வைத்திருப்போம் என்பது நாங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கோம். சரி, இப்ப நீங்க தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய நேரத்துல நீங்க தொகுதிகளை அதிகப்படுத்தி கேட்கறீங்கன்ற பட்சத்துல அது ஒரு பாரமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை திமுகவுக்கு வந்துராதா? இல்ல, அது பாரமா நீங்க எப்போதுமே, நான் அதுதான் திரும்ப சொன்னேன், தாய் உள்ளம் கொண்ட மனிதர்னு. நாங்க வந்து கேட்பது எங்களுடைய இந்த கூட்டணியுடைய ஒரு அங்கமாக இருந்து எங்களுடைய இடங்களை அதிகரித்துக் கொடுங்கள், எங்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தாருங்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு, ராஜ துரோக குற்றம் அல்ல. அது கேட்கத்தான் வேண்டும். அது கேட்கவில்லை என்றாலும் ஒரு ஜனநாயக இயக்கம் நடத்தக்கூடிய நாங்கள் எப்படி எங்கள் தொண்டர்களை நாங்கள் திருப்திப்படுத்துவது? அது மட்டும் இல்ல, மக்களுக்கு தேவை இருக்கு. மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க ஆசைப்படுகிறார்கள். அந்த மக்களை எங்களுக்கு திருப்தி அடைய வைக்கணும். இந்த கட்சிக்கு நாங்கள் நின்னாதான் பல இடங்கள் ஜெயிக்க முடியும்னு பல சீட்டுகள் இருக்கு. அந்த இடங்களை நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் கேட்டு வாங்கி நின்று வெற்றி பெற்று கொடுத்தால்தான் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய உணர்வு. அதனால அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை வந்து எளிதாக அல்லது கிண்டலாகவோ அல்லது வலியாகவோ சுமையாகவோ அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஜனநாயக உரிமையோடு தான் கேட்கிறார்கள், நம்மகிட்ட தான் கேட்க முடியும். நாங்க இன்னும் ஒரு கூட்டணியில போய் எங்களுக்கு அதிக வாய்ப்புகளை, இடங்களை தாருங்கள் என்று கேட்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கேட்க முடியும். ஏன்னா இந்த கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பது தமிழகத்தில் அவர்கள். அதனால எங்களுடைய கேட்கிறதை அவர்கள் அது நியாயமான கேள்வியாக தான் பார்ப்பார்களே தவிர இரண்டாம் கட்ட தலைவர் நினைப்பது போல அதை வந்து ஒரு மாற்று சிந்தனையோட பார்க்க வாய்ப்பில்லை. அது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை தெளிவோடு பார்ப்பார். அவரால் புரிந்து கொள்ள முடியும். இல்ல, இப்ப அங்க ஒருத்தர் உங்களுக்கு வந்து நீங்க வாங்கன்னு வந்து ரெட் கார்பெட் போட்டு கமலம், சிறப்பு கமலம் எல்லாம் விரிச்சு உங்களை வரவேற்கிறது காத்து இருக்காருல்ல. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கல்ல. அதாவது பிரதர், நான் திரும்பவும் சொல்றேன், எங்களுக்கு அதிகாரமும் ஆட்சியும் அல்ல முதல் நோக்கம். எங்களுடைய முதல் நோக்கம் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். இந்த மதவாத பாசிச சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை வாய்ந்த இயக்கம் எங்களோடு அணி சேர வேண்டும். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய தாவேகா சிவப்பு கம்பளம் விரித்தால் கூட அவர்கள் அனுபவமற்றவர்கள். அவர்களுடைய தொண்டர்கள் வந்து கொள்கை பிடிப்பற்றவர்கள். இனி களத்தில் அறம் இருக்கணும், களத்தில் போராடக்கூடிய திறன் இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளுக்காக எதிர்குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்களாக இருக்கணும். நீங்க வந்து ஜனநாயகம் படத்தினுடைய வெளியீட தடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு இயக்கம் இருக்குன்னா அந்த இயக்கம் இந்த மக்களுக்காக என்ன செய்யவிருக்கிறது? அந்த இயக்கத்தோடு நாங்கள் இந்த தமிழகத்தை ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த இயக்கம், அந்த இயக்கத்தோடு கூட்டணி வைப்பதற்கான எந்த தகுதியையும் அந்த இயக்கம் இன்னும் வளர்த்துக் கொள்ளவில்லை. அவர்கள் வளர்த்து கொண்ட பிறகு அதை பற்றி நாம் ஆலோசிக்கலாம். இன்றைய சூழ்நிலையில் எங்கள் பொது எதிரியான மதவாத பாசிச சக்தி பிஜேபியை எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளால் மட்டும்தான் அது முடியும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். சரி, இறுதியா ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்யறேன். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தார். என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு இடம் கொடுக்கிற மாதிரியான விவகாரத்துல விசிகாவுக்கு ஒரு அறிவுரை மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதை பற்றி வன்னியரசு கடுமையா வந்து அறவே கட்டத்தனமா பேசுறாங்கன்ற மாதிரி பேசினாரு. ஏன் கூட்டணிக்குள்ளே இந்த மோதலை உருவாக்குறீங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க பொதுவெளியில. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது உறவுகளுக்குள் வேறுபட்ட சிந்தனைகளும் கருத்துக்களும் வருவது இயல்பானது. எங்கள் தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் வன்னிய அரசு அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருளில் எந்த இடத்திலையும் அவர் பேசவில்லை. பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணி இணைப்புக்கு விருப்பம் தெரிவிக்கிறார் என்று ஏதோ ஒரு பத்திரிகையாளர் கேட்டதற்கு அவர் அது இந்தியா கூட்டணி தலைவர் பார்த்துக் கொள்வார் என்கின்ற நிலைமையில் தான் பேசினாரே தவிர
ஒரு ஜனநாயக இயக்கங்கள் ஒரு கூட்டணியில் சேர விரும்புகின்ற போது அவர்கள் வரக்கூடாது, அவர்களை விரட்டி எறிவோம் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்சி, ஒரு இயக்கத்துடைய தலைவர், அதுவும் காங்கிரஸ் கட்சியுடைய இயக்க தலைவராக, தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்பிரதை அவர்கள் கண்ணியத்தோடு யாரையும் புண்படுத்தாத வண்ணம் அதை கடந்து போகின்ற விதமாக ஒரு அழகான கருத்தியலை தான் சொல்லியிருக்காரே தவிர, அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளை காயப்படுத்துறது போலேயோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய கருத்துக்கு முரண்பட்ட கருத்தாகவும் எங்கேயும் அவர் பேசல. அது அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்கின்ற வாதத்தை தலைவர் திரும்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியாச்சு. அது அதுல எங்களுக்கு இருவேறு கருத்துல நாங்க தலைவர் தொல் திருமாவளவர்களை எல்லாம் நாங்க ரொம்ப ஆழமாக ரசிக்கக்கூடியவர்கள், அவர்கிட்ட கற்றுக்கிற நிறைய விஷயங்களை அவரை நாங்க ஆதரிக்கக்கூடியவர்கள். அந்த அப்படிப்பட்ட சூழலில் இருந்துட்டு நாங்கள் அவருக்கு எதிரான சிந்தனையை நாங்கள் விதைப்பது சரியெல்லாம் விதைக்க மாட்டோம். அப்ப கட்சிக்குள்ளேயோ கட்சி கூட்டணிகளுக்குள்ளேயோ எந்த ஒரு சிக்கலும் இல்ல, தேர்தலை அழகாக எதிர்கொள்வீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா, எங்களுக்கு உள்ள எந்த பிரச்சனைகளும் இல்ல. சிலர் தன்னுடைய அபிலாஷைகளாக பேசுவதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி என்று மக்கள் கிராமங்கள்ல பேசிட்டு இருக்காங்க, டீ கடையில பேசுறாங்க, அதை பெரிய நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதனால நீங்க ஏன்னா தலைவர் ராகுல் காந்திக்கும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான அந்த அன்பும் தொடர்பும் வலிமையா இருக்கு. அதை யாரும் சிதைத்து விட முடியாது என்பதுல நான் ஆழமான நம்பிக்கை கொண்டேன். உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பலிக்குதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அமர்வுகளை இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் விவாதிக்கலாம். ரொம்ப நன்றி தோழர். கண்டிப்பா, சந்தோஷம். நன்றி.